இருக்கும் அந்த இடம். அங்கே தான் இவங்க வந்து இந்த அணையை கட்ட போகிறோம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது கட்டப்படக்கூடாது, இது தவிர்க்கப்பட வேண்டும். இதற்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டும். இயற்கை வந்தது மக்களுக்காக என்னென்னமோ தந்திருக்கிறது. எல்லாத்தையும் இப்படி மக்கள் அழித்து கொண்டே போகிறான். இதற்கு இந்த அரசாங்கம் வந்து சட்ட திட்டங்களை திருத்துவது இல்லை. சட்டங்கள் ஈற்றப்படவே இல்லைப்பா. பழைய சோத்தை எத்தனை நாளைக்கு வச்சுட்டுன்றது ஃப்ரிட்ஜில் சொல்லி பார்க்கலாம். ஒரு 2 நாளைக்கு வச்சா 3ஆவது நாள் ஃப்ரிட்ஜு நாருது, அதுவும் நாருது, ஃபுட் பாய்சன் ஆகுது. பழைய சட்டங்கள், எவ்வளோ பழைய சட்டங்களை வச்சு இன்னும் நக்கிங்கிறானுங்கய்யா. என்ன அரசாங்கம் இது? என்ன இந்தியா? ஆனால் மற்ற நாடுகள்லாம் அப்படி கிடையாது. இது ஒரு சில அரபு நாடுகள்லாம் தினம் ஒரு நாளைக்கு 3 சட்டம் போடுவாங்க. அரபு நாடுகளையும் நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் போட்டால் அதை மீறுற மாதிரி மக்கள் நடந்துப்பான். உடனே அதுக்கு இன்னொரு சட்டம், அதை மீறுற மாதிரி மக்கள் நடப்பான். அதையும் மீறுவானுங்களாம், அதுக்கு ஒரு சட்டம். ஆக ஒரு நாளைக்கு 3 சட்டம் 4 சட்டங்கள்லாம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மேலை நாடுகளில். இந்த நாட்டில் மட்டும்தான் எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாலேயா இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாலேயா சரியாக ஒரு மயிரும் புரியல எனக்கு. அப்படியே அந்த சட்டத்தை வச்சு, அந்த ஓட்டையை வச்சு இவங்க சூப்பராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை இந்த வாலிப பசங்க, இளைஞர்கள் என்ன பண்ணுறது? பாவம் எல்லாம் கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி பாருங்க, உங்கள் உலகம் அப்பா, உங்கள் உலகம். அதிபர்களே, இளைஞர்களே, ஏஜென்சிக்கு கிட்ஸ், இது உங்கள் உலகம். இதில் நீ கஞ்சா குடிச்சிட்டு தண்ணியை போட்டுட்டு கடலை போட்டுட்டு சுற்றிக்கிட்டீங்கன்னா நாளை உனது சந்ததிகள் இல்லாமல் போய்விடும். நாளை உனது சந்ததிகள் அதற்கு அவைகளுக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? அட்லீஸ்ட் நீ எதுவுமே பண்ணல. இந்த நீர் மேலாண்மையை, நிலத்தினடி நீரை சேகரிங்கப்பா. உறிஞ்சி குடிக்காதீங்க. எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டும், அப்பார்ட்மெண்ட்ஸ், அது லொட்டு சேலம். 3000 அடிக்கு கீழே என்ன இருக்கும்? தண்ணி இல்லைப்பா. இந்த எங்கள் வீட்டாண்ட 2000 அடி தோண்டினார்கள். அந்த போர் போட்டான், 2000 அடி தண்ணி இல்லைன்ட்டான். மிஷின் போய் பாறையை மாட்டிச்சின்னு போயிட்டான். அது அப்படியே கிடக்குது. பாவம் செலவு பண்ணாங்க. தினமும் எங்கள் வீட்டு வழியாக தான் போகிறாங்க. அழுது கொண்டே போகிறார்கள். ஸோ தயவு செய்து மைடியர் பூர்வூல் பீப்புள்ஸ், இந்த உலக மக்கள் அனைவருக்குமே உண்டான ஒரு செய்தி தான் இந்த செய்தி. நீர் எல்லா உலகம் அமையாது. இங்கே சொல்லிட்டு இருப்பார் திருவள்ளுவர், நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு, பெண்ணின்றி அமையாது உலகு. நீரும் பெண்ணும் 2 கண்கள், நீரும் பெண்களும் 2 கண்கள். பெண்களை பற்றி தவறாக பேசுவது, தாயை பழித்தாலும் என்னது சொல்லுவாங்க, தாயை பழித்தாலும் படிக்கலாம், தண்ணியை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். தாயை பழித்தாலும் படிக்கலாம், தண்ணியை படிக்கக்கூடாதான். அதெல்லாம் தவறு. தாயும் தண்ணீரும் 2 கண்கள் மாதிரி இந்த உலகிற்கு மிக முக்கியமானது. இதை பாதுகாக்க வேண்டியது யார்? இளைஞர்கள், வாலிப பெண்கள், ஜென்சிக்கு 2K கிட்ஸ், கிழவர்கள் அல்ல. கிழவர்கள் கதை முடிகிறது. ஆமாம். ஸோ நான் எப்போவும் வழக்கம் போல சொல்லுவதா, நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைக்காக வாழ், நாளை மீது நம்பிக்கை வை, கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. ஏன், எதற்கு, எப்படி, யாருக்காக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. உன்னை யார் என்று அறிந்து கொள். உனக்குள் இருக்கும் உன்னை தேடு, உன்னை விரும்பு, உன்னை காதலி, உன்னை அழகன் என்று போற்றிக்கொள். உன்னை காட்டிலும் சிறந்தவன் யாரும் இல்லை என்று நினைத்து வாழ். நீ இருக்க அப்படின்னு நினை, அப்பதான் நீ இருப்ப. I'm here, therefore I'm here. I'm here, therefore I'm here. நான் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், என்னால் நாளைக்கும் சிந்திக்க முடியும் என்று நான் நம்புகிறேன், அதனால் நான் இருக்கிறேன். நான் இல்லை, நான் வேஸ்ட்டு, நான் எதுக்கும் லாகி இல்லை என்று நினைத்தால் நீ லாகி இல்லை தான், வேஸ்ட்டு தான், குப்பை தொட்டி தான். குப்பை தொட்டியில் ஒன்று தூக்கி போட்டுருவாங்க. குப்பை தொட்டிக்காரன் பயன்பட்டால் எடுத்துகிட்டு போய் காயலாங்கல்ல போடுவான். பயன்படலைன்னா அப்படியே குப்பை மேட்டு கொண்டுட்டு போய் வேளச்சேரியில் குப்பை தொட்டியில் போட்டு போடுவோம். வேளச்சேரியும் நான் இருந்தேன், வேளச்சேரி மேன் வேளச்சேரி, அங்கே கொண்டு போட்டு போடுவோம். ஸோ திங்க் ஹூ யூ யார். ஆமாம், யார் என்று நீ உன்னை அறிந்து கொள், அதற்குண்டான வேலைகளை செய். ஓகே மை டியர் பூர்வூட் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டில், நான் மீண்டும் சொல்கிறேன், நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைக்காக வாழ். சரித்திரங்கள் வேஸ்ட், சரித்திரங்கள் சோறு போடாது, சரித்திரங்கள் வெறும் இரத்த சாக்கடை. இன்று நீ சாப்பிட வேண்டுமே என்றால் உழைக்க வேண்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, உண்மை,
கடமை கடமை ரொம்ப முக்கியம். கடமைக்கு நீ வேலை செய்தால் உனக்கு அதில் ஊதியம் வராது, சம்பளம் வராது. சம்பளம் வரலையா பரவாயில்ல, சந்தோஷத்தான் முக்கியம். நம்ம அந்த நமது முன்னோர்களை எடுத்துக்கொள்ள, அவங்கெல்லாம் வந்து நாடோடிகள் தான், நாமளும் நாடோடிகள் தான். நமக்கு காரு பொங்கலோ வேணாம், தூக்கமும் துணியும் சாப்பாடும் இருந்தால் போதும். ஓகே, அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.